சொல்லு, அது என்ன பண்ற? கை என்ன பண்ற? இப்படி இப்படி ஆட்டுற. ஏன் அது உனக்கு நல்லா ஆட்டுறேன்னு தெரியுதுல்ல? அது நல்லா உனக்கு ஆட்டுன்னு தெரியுது டாக்டர். ஓகே, ஆட்டுறேன்னு தெரியுது. ஏன் ஆட்டுற அந்த மாதிரி? அந்த மாதிரி ஆட்டல. சரி, நீ இனிமே ஆட்ட மாட்ட. ஆனா ஆட்டுறல, அது எதுக்காண்டி ஆட்டுற? உன் கையில எதுவும் பூச்சி இருக்க மாதிரி தெரியுதா? இல்ல என்ன தோணுது உனக்கு? கையில நெய்ல வச்சு இப்படி இப்படி பண்றேன். நெய்ல வச்சு இப்படி இப்படி பண்றியா? அதெல்லாம் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கொடுக்கல, அது எப்படி பண்ணிக்காமி? அப்படி பண்ணும்போது என்ன சவுண்ட் வருது உனக்கு? எங்கேருந்து வருது சவுண்டு? இப்படி வருது டாக்டர். ஆனா இப்படி இப்படி பண்றேன் டாக்டர். எப்படி பண்ண கரெக்ட், வெரி குட். பண்ணிட்டேன். சவுண்ட் எப்படி? அது ஏன் பண்றேன் சவுண்டு? அந்த ஏந்த மாதிரி பண்ணல. இல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சவுண்ட் ஏன் பண்ணணும்னு தோணுது உனக்கு? இந்த மாதிரி சவுண்ட் எவ்வளவு நல்லா பண்றாங்க? 1 மந்த்தா இப்படி கையை ஆட்டிட்டு அந்த சவுண்ட் பண்றான். ஓகே. அது ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட கேட்டப்ப, நீங்க கேட்டப்ப என்ன தெரியுதுன்னு சொல்ற? பெருச்சாலி ஓடுதுங்கிறானா? எங்க தங்க பெருச்சாலி ஓடுதா உனக்கு? என்ன ஓடுது? என்ன ஓடுது சொல்லு. இப்படி இப்படி ஏதோ, ஆனா இப்படி இப்படி ஓடுது. பெருச்சாலி அப்படி நீ பெருச்சாலி ஓடுனதை பாத்தியா? வீட்டுல எலி இருக்காம? இல்ல, டியூஷன்ல பெருச்சாலி பார்த்தாங்க. டியூஷன்ல நீ பெருச்சாலி பாத்தியா? பெருச்சாலி பார்த்து பயந்துட்டியா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. ஓ, பயந்துன்னா அதை பார்த்து ஓடிப்பான். அவன் பிடிச்சிருந்தனால அதை மாதிரி பண்ணி பண்ணி பாத்துக்கிறான் போல. உனக்கு பெருச்சாலி வந்து கடிச்சிடும்ன்ற பயம்லாம் இல்லையா? இல்லையா? நீ வாயில கையெடுத்து சத்தமா பேசு. ஆக்சுவலி இந்த இது வந்து எல்லாமே குணமாயிட்டா மருந்து நிப்பாட்டலாம் அப்படின்னும் போது ஒரு புது விஷயம் பண்றது நம்மளுக்கு சர்ப்ரைஸா இருக்குல்ல. சரி, உனக்கு இப்படி கை இப்படி ஆட்டல, அப்படி ஆட்டமோ என்ன உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? இந்த கை பண்ணி பண்றது இப்ப நீ ஏன் முன்னாடி இங்க உள்ள வந்து ஒரு 4-5 டைம்ஸ் பண்ண, அது ஏன் அப்படி பண்றேன்னு எனக்கு தெரியணும். அந்த மாதிரி உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? அது ஏதோ பெருச்சாலி ஓடிக்கிச்சு. பெருச்சாலி ஓடிக்கிச்சு. அந்த பெருச்சாலி அந்த மாதிரி கை பண்ண சொல்லிச்சா உன்னைய? பெருச்சாலிக்கு பேசவே தெரியாது தானே? பெருச்சாலிக்கு பேச தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும் பெருச்சாலிக்கு பேச? பெருச்சாலி பேசுமா? டாக்டர், அப்படி நீ பண்றது எனக்கு தெரியுது. அம்மா அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த பெருச்சாலி பேசாது தானே? உன்கிட்ட மட்டும் பேசுதான்னு கேக்குறேன். பெருச்சாலி பேசுது உனக்கு புரியுதா? என்ன புரியுது? பெருச்சாலி என்ன பேசுது? என்ன சொல்லுச்சு பெருச்சாலி உன்கிட்ட? பெருச்சாலி உன்கிட்ட சத்தமா பேசு. பெருச்சாலி உன்கிட்ட கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு? அந்த பூனை கேட்டுச்சா? பூனை கேட்டுச்சா? சரி, இதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க வீட்டுல பூனை பெருச்சாலி எல்லாமே. பெருச்சாலி எனக்கு ஏதோ ஒன்று வந்தது, சைடு கார்டு இருந்ததுனால வந்தது. ஓகே, டியூஷன் பிக்கப் பண்ண போ. அவங்க வீட்டுல வந்து பூனை இதெல்லாம் இருக்கு. ஓகே. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நான் ஏன் கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்க கூடாது, ஏன் கார்ட்டூன் வந்து குழந்தைங்க நிறைய பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நிஜத்துல இல்லாத விஷயங்களை குழந்தைங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறதோட விளைவு தான் இது. நீங்க வந்து கார்ட்டூன் சேனல்ஸ்ல ஒரு நாய் வந்து நண்பன் மாதிரி இருக்கிறது, நாய் வந்து மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறது, பூனை வந்து பேசுறது, கிளி பேசுறது, இந்த மாதிரிலாம் கார்ட்டூன் சேனல்ஸ்ல அனிமல்ஸ் பேசுற மாதிரி பார்த்து பழகின குழந்தைங்களுக்கு நிஜமா அந்த அனிமல்ஸ் பார்க்கும்போது அவங்க அதை பிடிச்சி போய் அதை அவங்க கூட வாழ்ற மாதிரி ஒரு கற்பனை, இதுதான் ஹாலுசினேஷன். புரியுதா? ஏன் இப்ப இதை சொல்றான்றது இப்ப புரியுதா? இது கை இப்ப நீங்க என்ன நினைச்சிருப்ப? ஹேண்ட் ஃபிளாப்பிங் வீடியோ எடுக்கிறேன்னு நினைச்சிட்ட இல்லையா? ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதோட இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இவனுக்கு இருக்கிறது ஹேண்ட் ஃபிளாப்பிங் கிடையாது, ஹாலுசினேஷன். புரியுதுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்ப வந்துட்டு என்னன்னா, இவன் வந்து என்கிட்ட 2022-23-6 இருந்து வந்தாங்க. இவன் வந்துட்டு அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. பாத்தீங்களா? நிறைய போன் டிவி பாக்குறவங்களுக்கு டிக்ஸ் சிம்டம் இருக்கும். திடீர்னு இப்படி பண்ணுவாங்க, திடீர்னு இப்படி பண்ணுவாங்க. அது வந்து டிக்ஸ் மாதிரி, டாரட் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுல இருக்கும். இவனுக்கு ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இவன் நான் வெர்பலா 2022 என்கிட்ட வந்தான். இப்ப எவ்வளவு சூப்பரா பேசுறான். இப்ப எப்படி இருக்கான்? ஸ்கூல்ல படிக்கிறது நல்லா படிக்கிறான்.
ஜீனியஸ் மேடம். ஜீனியஸ். சத்தமா சொல்லுங்க. என் பையன் வந்து எப்படி இருக்காங்க? இங்க வந்து கொஞ்சம் சத்தமா அந்த வீடியோல சொல்லுங்க. டெஃபினட்டா என் பையன் பெரிய ஜீனியஸ், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ எல்லா ரைம்ஸ் எல்லா அவனுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரீடிங்ஸுமே நல்லா பண்றான் மேடம். சூப்பரா இருக்கான். பார்க்கவும் அஜித் மாதிரி இருப்பாங்க. நல்ல கலர், நல்ல அழகு, திருத்தமான முகம், லட்சணமான ஒரு குழந்தை. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததுலேயே 2022 இப்ப வரைக்கும் மேக்சிமம் கிளினிக்கு அவன் வராதப்ப கூட வந்தது அவனோட தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டிக்கு இந்த அவனுடைய வெற்றியும் எப்படி எட்டி பார்க்கறான் பாருங்க. அதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டில் அப்பா அம்மா மட்டும் ஒரு குழந்தைய குணம் பண்ண முடியாது, தாத்தா பாட்டி சேர்ந்து தான் குணம் பண்ண முடியும். வயசான காலத்தில் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு இல்லாமல் எந்த ஊர் நீங்கள்? செங்கல்பட்டா? செங்கல்பட்டுலேருந்து இவ்வளோ தூரம் ஒவ்வொரு தடவையும் டிராவல் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 2022 ஜூன் 23, 24, 25, 26 5 வருஷமா உங்க பேர குழந்தை 3.5 வயசுல கூட்டிட்டு வந்தீங்க. வந்து அவங்க எந்த இது சொல்லாம வீட்டுல அப்பா அம்மா மட்டும் கஷ்டப்படும் போது பேரண்ட்ஸ் வந்து நீங்க டிவி காமிச்சிங்க, போன் காமிச்சிங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு குறை சொல்லாம அந்த விஷயத்துல பங்கேற்றுக்கிறாங்க. அந்த கியூர்ல அவங்களால முடிஞ்சு வெளியே கூப்பிட்டு போறேன், கோயில் கூப்பிட்டு போறேன், வாக்கிங் கூப்பிட்டு போறேன், பார்க் கூட்டிட்டு போறேன். எத்தனை வீட்டுல பெரியவங்க இதை பண்றாங்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாரிசு நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லி நினைக்கிற அந்த தாத்தா பாட்டி கடவுள் நீண்ட ஆயுள கொடுக்கணும். உங்க பேரன் கல்யாண பத்திரிக்கை நீங்க எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குறீங்க, வந்து கொடுப்பீங்களா? என்ன பண்ண போற? பேய் இருந்துச்சா? இதெல்லாம் தான் ஹாலுசினேஷன். இதெல்லாம் தான் முக்கியமா? நீ சுத்தி பார்க்கும்போது உன் கண்ணுக்கு பேய் தெரிஞ்சிச்சா? பேய் எல்லாம் நிஜத்துல கிடையாது தானே, ஆனா தெரியுது அவன் கண்ணுக்கு நிஜத்திலேயே. தூங்கலைன்னா குறுக்கா வந்துருவான். அந்த மாதிரி சில நேரத்துல சொல்லுவேன். அது அவனுக்கு மைண்ட்ல இருக்கு. இல்ல அவனுக்கு ஹாலுசினேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பேய் பாயிண்ட் அந்த ஹாலுசினேஷனோட சேர்த்து எல்லாமே ஒன்னா கரெக்டா வச்சிடுறான். அவன் வந்து அவ்வளோ இதுவா இருந்த ஒரு குழந்தை, பல்லு விளக்க தெரியல, கொப்பளிக்க தெரியல, துப்ப தெரியல, பிளாபரிங், செல்ஃப் டாக்லயே பிளாபரிங், நான் தெளிவான பீச் கூட, செல்ஃப் லாஃப். அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்ப வந்து எப்படி இருக்கான் பேரன்? நீங்க ஆசீர்வாதம் தான், நீங்க தான் பெரியவங்க. ரொம்ப நல்ல தாத்தா பாட்டி. நிஜமாவே எல்லார் குடும்பத்திலயும் தாத்தா பாட்டி இருக்கு. நான் தாத்தா பாட்டி வந்துட்டு அவங்களோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஞானத்தை அவங்க அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குவாங்க அவங்க பேர பிள்ளைகளுக்கு. லைஃப்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பத்தியா? நாளை பின்ன இப்போ உங்களோட அக்கா பொண்ணெல்லாம் அவங்க அப்பா அம்மா தானே பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, அவங்க வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டீச் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பமா இருங்க. கூட்டு குடும்பமா இல்லைன்னா கூட ரெகுலரா பேசிஸ்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியை போய் பிள்ளைகளை பார்க்க வைங்க. அப்ப தாத்தா பாட்டி வந்து இவன் நார்மலா இல்லையன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் அதே தாத்தா பாட்டி வந்து உங்க அப்பா 5 வயசுல தான் பேசினா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேட்டா பேசிடுவான்னு சொல்லி மிஸ்கைடும் பண்ணிடுவாங்க. சொன்னாங்க. அதுவும் முன்னாடி உண்டு. அதுக்கப்புறம் தான் எங்க சார் இல்ல எனக்கு என்னமோ மாதிரி தோணுது அப்படின்றதுனால சரி போய் காமிச்சிருவோம் அப்படின்றதுனாலையும் நாங்க வந்தோம். நிறைய கிரெடிட் அவங்க அக்காக்கு. ஒரு அக்காவா அவ கடமைய அவளுக்கு ஒவ்வொரு தடவை வரும்போது அவ ஏத்த இறக்கத்தோட ஒவ்வொரு கதை அவ புக்ல படிச்சு காமிக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஆச்சரியம், அந்த கோவம், அந்த சோகம் மாதிரி அவ அப்படி வந்துச்சான், காக்கா வந்துச்சான் அப்படிலாம் ஒரு வீடியோ காமிச்சாங்க. இப்ப ஒரு நல்ல அக்கா கிடைச்சிருக்கா அவனுக்கு. அதுக்கும் அவன் பிளெஸ்டு. இன்னும் கொஞ்சம் தான் எல்லாமே நான் விர்ச்சுவல் ஆட்டிசம்ல முழுமையா குணம் பண்ணிட்டேன். நேற்று ஒருத்தர் வந்து வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாராம், சித்ரா சொன்னேன் என்னன்னா கியூர் ஆயிட்டான்னு எப்படி சொல்றீங்க, இதுல மட்டும் தான் கியூர் ஆயிட்டான்னு எப்படி சொல்றீங்க? நீங்க ஹோமியோ மெடிசன் தவிர வேற எதுவும் பண்ணீங்களா? எதுவுமே இல்லை. இந்த 5 வருஷமும் வெறும் ஹோமியோ மெடிசன் தான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து கரெக்டா இருந்தா அவங்க கிளாஸ் மிஸ்ஸே வந்து நல்லா இருந்தா திடீர்னு என்னன்னு இப்படி பண்றான்ல அப்படிங்கறால கிளாஸ் மிஸ் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல அது வந்து நானே வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் புதுசா பார்க்கும் போதுதான் தேடுறேன். நான் வந்து இப்படிதான் இருக்கும், இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டாக்டரா ஒரு பேஷண்ட்டுக்கு பதில் சொல்றதுக்கு நான் இதை படிக்கல.
அது என் வேலை இல்ல, அதுக்கு நீங்க கைக்கு வேலை கொடுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு கைக்கு வந்து மாவு பிசைய கொடுங்க, நீங்க கைக்கு video சென்ஸ் சொல்லிருக்கீங்க ma'am. ஆமா. அதெல்லாம் எவ்வளவு நேரம் பண்ணிட்டே இருக்க முடியும்? ஸ்கூல் போறப்ப பண்ணாலும் மாவு எங்க பிசையறதுமா? ஸ்கூல் போறப்ப மாவு எங்க பிசையறது? நம்ம டிராவலிங் வரோம், என்னத்தை அவன் கையில கொடுக்க முடியுமா? அடுத்தவங்களுக்கு தெரியும்ல, அதை கண்ட்ரோல் Class miss பண்ணணும்ல. ஏ சொன்னாங்க கொஞ்சம் இப்படி பண்றாங்க. அப்ப அதை கண்ட்ரோல் Control பண்ணணும். அம்மா நீங்க ஒரு ஞானிமா, நீங்க ஒரு ஜீனியஸ். அப்ப நீங்க அவ்வளவு அழகா நீங்க வந்து இந்த விஷயத்த சொல்றீங்க. அப்போ அவன் மனசுக்கு மருந்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுன்றீங்க. இவங்க வந்து இப்போ ஒரு சில டாக்டர்ஸ், ஒரு சிலவங்க வந்து அதுக்கு மனசுக்கு மருந்தே இல்ல, இப்ப அவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அவனோட கையை எடு, டக்குன்னு திரும்பி டக்குன்னு எடு. ஐயோ, எடு 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 எடு. எப்படி நல்லா தூர கை வச்சுப்பாங்க, கையை கிட்ட வைக்காத கைய. இது ஏன் இப்படி பண்ற? என்ன ஓடுது? இது என்ன பண்ணுது? அது எறும்பு ஓடுது. எறும்பு ஓடுற மாதிரி இருக்கா? ஓ, எங்க தலையில ஓடுதா உன் கையில ஓடுதா? தலையில ஓடுது. தலையில, உன் தலையில ஓடிட்டு இருக்கா? என் வண்டு தலையில ஓடிட்டு இருக்கு. வண்டா? ஓ, வண்டு வந்து உன் தலையில ஓடுற மாதிரி உனக்கு தோணுதா? ஓஹோ, சரி. அப்ப இது உன் பாட்டி தான்டா அறிவாளி, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இவனுக்கு வந்து எல்லாமே குணமாயிடுச்சு, நான் வந்து நிப்பாட்டலான்னு சொல்லும்போது அவங்க பாட்டி வந்து இல்ல, அவன் மூளைக்குள்ள அப்படி தோண ஆரம்பிக்குது. இது பேர் தாங்க ஹாலுசினேஷன், இல்யூஷன், டெல்யூஷன். இல்லாத ஒரு விஷயம் கற்பனையா அவங்களுக்கு தோன்றுது. இதுக்கு உள்ளார மருந்து கொடுத்தா பூரணமா குணமாயிரும். இன்செக்ட் கிராலிங் சென்சேஷன். இப்ப என்னோட இன்னொரு மொபைல் எங்க, வேற அவங்க மொபைல் கொடு, கூகுள் எடுத்து கொடு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி தோன்றதுக்கு உள்ளார மருந்து இருக்கு அப்படின்ற ப்ரூஃப் தான் வந்து, ஒரே நிமிஷம், ப்ரூஃப் தான் வந்து இந்த ஹோமியோபதி இதுல இருக்கு. சரிங்களா? இப்ப நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, இதை வந்து நான் சொல்றதோட எப்படிடா ஸ்கிரீன் ரொட்டேஷன் வைக்கிறது? சரிங்க வாங்க. மொபைல் ஃபோன் சரிங்க, உங்க ஃபேஸை நாங்க மார்க் பண்ணிடுவோம். Okay, okay. இதை சத்தமா படிங்களேன். சென்சேஷன் as if Sensation as if small foreign bodies or worms were under the skin. small foreign bodies or worms under the skin. ஸ்கின் கீழ இருக்கு. சரி, இப்போ இத படிங்க. மைண்ட் என்ன Mind. போட்டுருக்கு? Talkative. டாக்கட்டிவ். டாக்கட்டிவ்னா குழந்தை பேசிட்டே இருக்கிறது. அப்புறம் Constant desire to do something great. To undertake vast feats of strength. Cerebral activity. Frightful persecutory hallucinations. சொல்லுங்க. frightful persecutory hallucination. persecutoryனா என்ன மீனிங்ஸ்ல? Sees and feels bugs. sees and feels Feels bugs and worms. sees and feels bugs and worms. அதாவது கண்ணுல பார்க்கிறதுக்கும் கையிலயும் அவங்க மனசளவுலயும் பக்ஸ்னா என்னது? வண்டு. வண்டு. அவ சொல்ற மாதிரி வண்டு, பூச்சிகள், worms பூச்சிகள் வந்து ஊர்ற மாதிரி. இப்ப இது வந்து புக்ல இருக்கா? இப்படி ஒன்று கண்டுபிடிச்சி, இப்படி ஒரு மருந்தே இல்லை அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் மருந்து எடுத்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இங்க வாங்க சார். sees and feels bugs and worms. அப்புறம் Moral sense blunted. moral sense blunted. Personal appearance neglected. பர்சனல் அப்பியரன்ஸ் நெக்லெக்டட். அதாவது நான் அடுத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியணும்னு நான் நினைக்கிறேனோ அதை கண்டுக்காம என்ன கோமாளியா, பூச்சாண்டியா, நான் என்ன ஒரு தப்பு பண்ணா கூட, என்ன விஷயங்கள் பண்ணா கூட, ஓகே, என்ன பண்ணா கூட அவங்க வந்து அது வந்து அடுத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்றதை பத்தி கண்டுக்காம அவங்க பிஹேவ் பண்றது. இப்போ அடுத்தவங்க பார்த்தா அசிங்கம் நீங்க நான் நினைப்போம், அவன் நினைக்கல. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்தா நினைப்பான்னு நினைக்கல. பெர்சிக்யூட்டரினா என்ன அர்த்தம்னா நம்மள வந்து டார்கெட் பண்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பெர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷன், ஃப்ரைட்ஃபுல் பெர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷன்னா பயத்தோ, என்னை யாரோ கொலை பண்ண வராங்க, என்னை யாரோ குத்த வராங்க, இல்லை என்ன பேய் பிடிக்க வருது, ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஹாலுசினேஷன் கற்பனையா இல்லாத ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றாங்க கூர்க்கா பிடிக்க வரான். பெர்சிக்யூட்டரி, ஃப்ரைட்ஃபுல் பெர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷன்றது வந்து அம்மா கூர்க்கா வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவான், அவனை மிரட்டுறதுக்காண்டி பயன்படுத்துறதுக்காண்டி தூங்க வைக்கணும்னு பண்றாங்க. இத ஒரு குழந்தையோட மனசுக்கு எப்படி போயிருக்கு? ஃப்ரைட்ஃபுல் பயத்தோட தாக்க வராங்க, அட்டாக். பெர்சிக்யூட்டரி என்ன போட்டிருக்கு சார்? plotted against harmed.
or targeted by others. Common in schizophrenia இருக்கா? இருக்கு மேடம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்கிசோஃப்ரெனியோட காமன் ஆக்டிவிட்டி. தெளிவா இருக்க பொம்பளைங்களா, அந்த வீட்டுக்காரன் எனக்கு செய்வினை பண்ணி வச்சுட்டான், அங்க இருக்கிறவன் எனக்கு மருந்து வச்சுட்டான், அவன் என்னை கொல்ல பாக்குறான், இவன் என்னை கொல்ல பாக்குறான்னு வீட்டுல லேடிஸ் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே பயத்தோட ஹாலுசினேட் பண்ணிக்குவாங்க. உண்மையாவே அந்த வீட்டுக்காரங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது, அந்த வீட்டுக்காரங்க இவங்களை பத்தி நினைக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி கூர்க்கா இவனை ஹார்ம் பண்ணணும், இவனை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க அம்மா பயத்தோடு ஒரு விஷயம், அதனாலதான் பயத்துல நிறைய பேர் மனநோயாளி ஆயிடுவாங்க. எனக்கு தெரியும், எங்க ஃபேமிலியில ஹஸ்பண்டோட ஃபேமிலியே ஒருத்தவங்க ஒரு சின்ன வயசு, அவங்களுக்கு 10வது படிக்கும் போது வயசான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சைக்கியாட்ரிக் ஆயிட்டாங்க. அவங்க மனநோய் மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்டாவே தான் இருந்தாங்க. அந்த ஃப்ரைட்ஃபுல் பெர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷன், இது அம்மா தூங்க வைக்கும் போது கூர்க்கா வந்து ஒன்று பிடிச்சிருவான்னு சொன்னதை இவ ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கூர்க்கா என்னை தூக்கிட்டு போற வரான், கூர்க்கா என்னை கடத்த வரான், கூர்க்கா இது நீங்க அதை பண்ண மாட்டான்னு திருப்பி என்ன சொன்னாலும் அது மாறிடுமா, இல்லை இந்த மருந்து கொடுத்தா மாறுமா? மருந்து கொடுத்தா கூர்க்கா கதவை தட்டாரா? கூர்க்கா கதவை தட்ட வரானா? நைட்ல எல்லாம் அவன் தட்டுறானா கூர்க்கா? உன்னை தூக்கிட்டு போக பார்த்தானா? சத்தமா சொல்லு, உன்னை கூர்க்கா உன்னை தூக்கிட்டு போக பார்த்தானா? இல்ல, கூர்க்கா தூக்கிட்டு போக பார்க்கல. என்ன பண்ண அப்புறம்? ஏதோ ஒண்ணு கம்பெட்டில கிச்சி கிச்சி கூர்க்கா அவன் கம்முக்கட்டுல என்ன பண்றான்? கம்பெட்டில கிச்சி கிச்சி கிச்சு கிச்சு பண்ணானா? ஓ சரி, அடுத்து இங்க பாருங்க சார். அப்ப திங்ஸ் he hears unpleasant remarks about himself அப்படின்னா என்னதுன்னா, அவனை பத்தி யாரோ தப்பா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிறது. hallucinations of என்னது பாருங்க, hallucination of hearing, irritation. full stop முடிஞ்சிருச்சு. hallucination of hearing, அதாவது யாரோ தங்க கூட பேசிட்டே இருக்க மாதிரி, கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. நிறைய பேர் சாமி என் கூட பேசிட்டே இருக்காங்க, நான் சொன்னா வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க, மந்திரிக்கை கூப்பிட்டு போறாங்க, கோயிலுக்கு போடுறாங்க, திருநீர் போடுறாங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி சாமி இவங்க கூட பேசிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு இது மருந்து. அப்புறம் ஜெல்லஸா இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க இவங்க. சரிங்களா சார்? irritational jealous insomnia. இரிட்டேஷனல் ஜெல்லசி, அதாவது இப்போ நீங்க அக்காவை ஏதாவது புகழ்ந்து பேசுறீங்கன்னா அவ தான் இவளை எல்லாம் பார்த்துக்குவான், ஆனா பயங்கர இரிட்டேட் ஆகி போய் அவளை அடிக்கிறது, தள்ளி விடுறது பண்றானா? என்ன பண்றான்? பண்ணுவான். இன்சோம்னியா, தூக்கமின்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஹாலுசினேஷன், இல்யூஷன், டெலியூஷனும் இருக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கார்ட்டூன்ல காமிக்கும், கார்ட்டூன் தானே, பொம்மை படம் தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், டாம் அண்ட் ஜெரி பார்க்கறதே ஆபத்துன்னு. டாம் அண்ட் ஜெரி என்ன ஆபத்து சொல்லுங்க? ஜூனியர் டாக்டர் சிங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, டக்குன்னு வாங்க சொல்லுங்க. டாம் அண்ட் ஜெரி பார்த்தா என்ன பிரச்சனை வரும்? என்ன அதுல தப்பா இருக்கு? இப்படி என்ன பார்த்து இல்லைங்க தங்கம் சொல்ல. டாம் அண்ட் ஜெரில என்ன பிரச்சனை இருக்கு? அது ரொம்ப ரன்னிங் சேசிங்ன்றப்போ அதை பார்க்குறவங்க வந்துட்டு லைக் நெகட்டிவாக மேபி ஏதாச்சும். ரன்னிங் சேசிங்ல என்ன நெகட்டிவ் இருக்கு? அப்படி சொல்ல வரல, எப்படின்னா லைஃபோட மாரல்ஸ் டாம் அண்ட் ஜெரி தப்பா சொல்லுது. என்னன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள காயப்படுத்திட்டு சிரிக்கலாம், அது வந்து பெரிய தப்பு இல்லை, அது ஜாலி, அது காமெடி. அது ரொம்ப பார்த்துட்டே இருக்க குழந்தைங்க வீட்டில் தாத்தா வலிக்கு விழுந்தா சிரிப்பாங்க, ஐயோன்னு போய் தூக்க மாட்டாங்க. தப்பான ஒரு விஷயத்த குழந்தைங்களோட மனசுல பதிக்க கூடாதுங்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு இப்ப மொபைல் தான், ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாடுறாங்க ஃபாரின்ல ஃபுல்லா. 18 வயசுக்கு மேல போயிட்டா லைசன்ஸ்டு கன் வாங்கிக்கலாம். 18 வயசுக்கு மேல போயிட்டா லைசன்ஸ் கன் வாங்கிக்கலாம். 18 வயசு ஆன உடனே டைரக்டா போய் கன் வாங்கிட்டு வந்த உடனே பார்க்லயோ, லைப்ரரியிலயோ, ஸ்கூல்லயோ டக்குன்னு ஒரு 10 பேரை ஷூட் பண்ணிட்டு தானும் ஷூட் பண்ணிட்டு சாகுற ஒவ்வொருத்தவங்களும் ஃப்ரீ ஃபயர் கேமோ இந்த மாதிரி மொபைல் கேம் அடிக்ட் ஆனவங்க தான். அங்க அப்பாவிகள் எவ்வளவு பேர் செத்து போறாங்க. இது பேரண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு தெரியுமா தெரியாதானே தெரியல. இந்த வீட்டுல ஒருத்தன் உட்காந்துக்கிறான், பக்கத்து வீட்டுல இன்னொருத்தன் உட்காந்துருக்கான், 4வது வீட்டுல ஒருத்தன் உட்காந்துருக்கான், 4 பேரும் ஃபேஸோட அந்த கேம்ல கனெக்ட் ஆகுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் தான் அந்த ஹீரோ. இவன் எத்தனை பேரை சுட்டா, எத்தனை பேரை கொன்னான், அவனை விட நான் கூட கொன்னேன், கொல்றதுக்கு ரிவார்டு. அப்ப அவங்களாம் சைக்கோபத் கில்லர்ஸா மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? இதெல்லாமே ஒரு மனநோய். அண்ட் நான் சொல்ற எல்லாமே இதெல்லாம் நம்பி யாரும் ட்ரீட்மெண்ட் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட, ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத கூட இந்த உலகத்துல இருக்குமோ, நம்மளுக்கு ஹோமியோபதி மருத்துவம் தெரியாது, இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம படிச்சது கைமண் அளவு, அதுல நம்ம என்ன பெஸ்ட் பண்ணலாம், அதுல நம்ம என்ன சாதிக்கலாம், அதுல மக்களுக்கும் சமூகத்துக்கும் பிரயோஜனமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். ஆஷாவை பேசினா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே நியாயமான விஷயத்த இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது
இப்படி இருக்கு. ஆனால் அந்த இந்த படத்தில் சந்தானமும் கார்த்தியும் போயிட்டு ஒரு போய் ஒருத்தவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்டா அவன் காலில் போய் விழுகுறதுன்னா அவன் தான்டா நம்மளோட இன்ஃபார்மர் அப்படி திருட போவாங்கல்ல, சிறுத்தை. அதான் பாருங்க, அதுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கேட்கணும். சிறுத்தை படத்தில் அந்த மாதிரி காவேரி தான் இன்ஃபார்மர். நீட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுதா, அப்போ இல்லைன்னா நான் இந்த வீடியோலாம் போடுவேனா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேனா? அப்போ வார்ம்ஸ் இன்செக்ட்ஸ் போகிறது ஒன்று, ஹாலுசினேட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று எவ்வளோ ஒரு இல்லாத விஷயங்கள். எலி பேசுச்சு, சிங்கம் பேசுச்சு, பூனை பேசுச்சுன்னு நிஜமாவே அவங்க டிவியில் பிறந்து 3 மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நிறைய குழந்தைங்க இல்லை சிங்கம் பேசுன்னு சாதிச்சிருக்காங்க இந்த ரூம்குள்ளே. நான் பார்த்துருக்கேன். சோட்டா பீம் டோலக்பூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு என்கிட்ட சண்டை போட்ட குழந்தைலாம் இருக்குது. டோலக்பூர் இல்லைன்னா உன்னை குத்திடுவேன்லாம் ஒரு பையன் என்னை பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். அப்போல்லாம் நான் வீடியோ போடல, 2008-09. அப்போ டோலக்பூர்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜா பேர் என்னமோ ஒரு ராஜா இருக்கே, இந்திரவர்மன். வாடி செல்லம், இங்கே வா தாங்க செல்லக்குட்டிங்க வா. இந்திரவர்மன் தேடி போனேன் நீ பைய எடுத்துட்டு. இந்த இடத்துல முடியெல்லாம் சோட்டா பீம் மாதிரியே வச்சுக்கிட்டு பைய எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். நான் டோலக்பூர் போகிறேன், சுட்கிக்கு இது பிரச்சனை, இவனுக்கு ராஜுக்கெல்லாம் பிரச்சனை, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்டுவா தின்ன பிள்ளை எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? வயிறில் பூச்சி வந்து இந்த மாதிரி போயிட்டு அப்படி ஒன்று இல்லைன்னே அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அப்போ அந்த பசங்களுக்கு நாய் பேசாது, புலி பேசாது, சிங்கம் பேசாதுன்னு புரிய வைக்க முடியுமா? ஒரு நாள் இதெல்லாம் பார்த்துட்டேன்ட்டு சிங்கம் இருக்கிற ஜூவில் இறங்கி போய் சிங்கர்கிட்ட வாய் ஆட்டி பேசுறதுக்கெல்லாம் போய் பல பிள்ளைங்க கடிப்படும். உங்களுக்கு இப்போ புரியுதா? நம்ம நாய் கொலைக்கும் கடிக்கும் தெரியாமல் நாய் மேலே போய் விழுந்துடுறாங்க. ஒரு தடவை நாய் கடிச்சிச்சு அப்புறம் தான் நாயை தொடர்றதுன்னு எத்தனை விர்ச்சுவல் ஆடிஷன் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அதை நம்ம அப்படி தப்பாக காமிக்கிறோம். நிஜத்துல நம்ம பிரபஞ்சத்துல இல்லாததை நேஷனல் ஜியோகிராஃபி கூட பார்க்க வைங்க, தமிழ்ல வரும். இப்ப ஆக்கிட்டீங்க. ஆனா நிஜத்துல இல்லாத விஷயத்த பிள்ளைகளை பண்ண வைக்காதீங்க, பிள்ளைங்களை பார்க்க வைக்காதீங்க. அது வந்து அவங்க கெட்டு போயிடுவாங்க. அவங்க தப்பான ஒரு இல்யூஷன், ஹாலுசினேஷன். நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், நிறைய ஃபோன் டிவி பார்த்துட்டே இருக்கிற பசங்களுக்கு டோபமைன் எக்ஸஸாக செக்ரீட் ஆகும். டோபமைன் எக்ஸஸாக செக்ரீட் ஆகும்போது ஹை டோபமைனோட ஒரே சிம்டம் வந்து ஹாலுசினேஷன். அவங்க பயங்கரமாக விஷுவல், டாக்டைல், சென்சரி எல்லா ஹாலுசினேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால டோபமைன் கூடுறது யாரு கூட? ஃபோன் டிவி. 30 வயசுல இருக்கிற ஒரு ஆளே, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நிறைய ஃபோன் பார்த்துட்டே இருந்தா அவங்களுக்கு யாராவது காதுக்குள்ள பேசுற மாதிரி கேட்கும். அவங்களுக்கு ஹாலுசினேஷன் டெவலப் ஆயிடும். அவங்களுக்கு டோபமைன் கூட செக்ரேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு அவன் என்னை கொல்ல பார்க்குறான், இவன் என்னை வந்து கெடுக்க பார்க்குறான், அப்படி ஏதாவது தப்பான பழிகள்லாம் போடுவாங்க. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அந்த போதையிலே இருக்கிற பொண்ணுங்க பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் அவன் என்னை அபியூஸ் பண்ண பார்க்குறான்னு போட்டு உண்மையாக அப்பாவிகள் செத்து போயிடுறாங்க. அவங்க வந்து அந்த எக்ஸஸ் ஆஃப் டோபமைன், எக்ஸஸ் ஆஃப் அந்த கெமிக்கல் செக்ரேட் ஆகிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி மருந்தே இருக்கு. இப்படிலாம் ஒரு மருந்து இருக்குமானா உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியல, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இவ்வளோ சூப்பரா இருக்கே, ஓகே அப்படி ஒரு விஷயம் வரும்போது நீங்க எதுக்கு ஒரு ஹோமியோ டாக்டரை பாருங்க, ப்ராப்பரா கைட் பண்ணுவீங்க. மருத்துவர்கள் கடவுள் கிடையாது, மருத்துவர்கள் கடவுள் ஆக முடியாது. மருத்துவர்களுக்கும் மரணம் உண்டு, அவங்க உடம்பும் மண்ணில் புதைப்பாங்க, அதுவும் ஒரு நாள் புழு சாப்பிடும், அது மேலேயும் புல்லு பூண்டு முளைக்கும். ஆனால் என் மேலே வளர்கிற புல்லு பூண்டோ என் மேலே வர மரமோ கனி கொடுக்கும் மரங்களாகவும் அடுத்த தலைமுறை அதனால் பயனடைகிற மரமாகவும் என் மேலே முளைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற விஷயம் இதுதான். அது நீங்கள் உங்கள் மேலே கலையும் வளரலாம், உங்கள் மேலே வந்து நிழல் கொடுக்குற அரச மரம் ஆலமரமும் வளரலாம், விருட்சமாகவும் நீங்கள் இருக்கலாம். ஸோ யாரையும் தாக்கி யாரையும் காலி பண்ணி நம்ம வாழ்ந்துடவே முடியாது. அப்படி யாரும் போகிறவங்க வரவங்கெல்லாம் நினச்ச உடனே அசைச்சிடவும் முடியாது. ஏன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு கமெண்ட் போட்டு நான் ரொம்ப சாஃப்ட் தான், நான் ரொம்ப நல்லவதான், ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கே அவ்வளோ அறிவு இருக்கு, நான் 4 பேரை வாழ வைக்கிறேன், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அடுத்தவங்களை தப்பு சொல்கிற, இவங்களுக்கு கெடுதல் பண்ணுற இவங்களுக்கே வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பய உணர்வு, ஐயோ அவங்கள ஹர்ட் பண்ணிடுமோன்ற இல்லைன்னா, யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு குட் சோல்னா எனக்கு அப்போ எவ்வளோ இருக்கும்? அது வந்து
பாசிட்டிவாக ப்ராக்ரெசிவாக யூஸ் பண்ணணும். இதை பார்த்து பயனடையாமல் போக போகிற பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஓ அப்பெல்லாம் மருந்தே இல்லையோ, ஓ அப்பெல்லாம் எத்தனை குழந்தைங்கள எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்து எவாலுவேட் பண்ணுறேன், எவ்வளோ கேஷீட் போட்டிருக்கேன், எவ்வளோ நாள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு 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 ஒரு குழந்தை எஃப்ஐ திருப்பி போட்டா, பிஏ திருப்பி போட்டா, டிஏ திருப்பி போட்டா, சிஏ திருப்பி போட்டா, எதுக்கு அதெல்லாம் எழுதி? இப்போ உங்க பையன்ட்டு இது போன வாட்டி எப்பயோ எழுதி வாங்கியிருக்கேன், எதுக்கு அவனை எழுதி வச்சு பாக்குறேன்? எதுக்கு எழுதி வச்சு இதை வாங்குறேன்? ஏன் 9 திருப்பி போட்டிருக்கான்? அப்புறம் நான் மருந்து இப்ப கொடுத்தேன், இப்ப அவன் 9 எப்படி போடுறான்? கரெக்டா ஸ்கூல்லயே வந்து எல்லா மிஸ் எல்லாருமே வந்து நாங்க சொல்றது கிளாஸ் டீச் பண்றாங்க, இன்ச் போய் நின்னுவோம். மிஸ் அவங்க இங்கிலீஷ் மிஸ் அவன ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் எழுதி போட்டுருவாங்க போர்டுல. அவங்க பில்லியன்ட்ங்கறாங்க. வரிசையா அவன் சொல்ல எல்லா அக்ஷரமும் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு குழந்தைகிட்ட ஒரு தடவை போன் டிவி தெரியாம பார்த்து அந்த குழந்தைங்க திசை மாறி போகும்பொழுது அதே குழந்தைக்கு ஹோமியோ மெடிசன் கொடுத்து அவனோட பெஸ்ட் நாலேஜ் வெளியே கொண்டு வரும்போது அந்த குழந்தை ஜீனியஸ் ஆகலாம். வாழ்நாள் முழுக்க ஸ்பெஷல் சைல்டா இருக்கணும்னு தேவை இல்லை. அவன் டாக்டர் ஆகணுமா ஆக்கலாம், கலெக்டர் ஆகணுமா நீங்க ஆக்கிக்கலாம், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன சத்தியத்தை நான் காப்பாத்தினா. உங்களாலதான் அவன் ஸ்கூலுக்கு போறான். இவ்வளவு தூரம் இருக்கிறது வந்து பில்லியன்ட்னு சொல்றாங்க. பிரில்லியன்ட். இப்ப சொன்ன வாக்க நான் காப்பாத்திட்டேன். பில்லியன்ட் அவன் மற்றபடி ஓடுறான் வராது குழந்தை சிலையும் அவன் பில்லியன்ட்ங்கறாங்க. சரி, இப்போ அது கொடுத்துட்டு அந்த பிரில்லியன்ட் குழந்தைக்கு கூட ஹாலுசினேஷன் இருக்கலாம். 6வது 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க, போன் டிவி நிறைய பாக்குற பிள்ளைங்க, தனியா பாத்ரூம்குள்ள, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க தனியா பாத்ரூம்குள்ள பேசுதுன்னு பேரண்ட்ஸ் வராங்க. ரூம்குள்ள பபிள் காம்ல மொபைலை ஒட்டி தனியா நீ என்ன பேசுறியா அப்படின்னு அம்மா கேட்டப்ப இல்லையே நான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிள்ளைக்கு போன்ல பபிள் காம் ஒட்டி பெட்ரூம்ல வச்சிருக்காங்க, கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தனியா ரூம்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாதிரி பேசிட்டே நடக்கிறத பார்த்து பயங்கரமா அழுது, படிப்பு மட்டும் போட்டும், படிச்சா மட்டும் போதும், சூப்பரா மொபைல் யூஸ் ஓகே நல்லா படிச்சரா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறா, 1 hour மொபைல் யூஸ் பண்ணிட்டு நான் விட்டேன், ஆனா என் பொண்ணு மார்க் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு என் பொண்ணு வந்து தனியா ரூம்ல நடந்துட்டு இருக்குன்றாங்க. அதே மாதிரி படி, நீ உன் வாழ்க்கைக்கு நல்லது, நீ ஒரு டாக்டர் ஆகுன்னு சொன்ன அப்பாவை துண்டு துண்டா வெட்டி ஒரு இதுக்குள்ள தண்ணி இதுக்குள்ள வச்சிருந்தான் ஒரு பையன், ட்ரம்முக்குள்ள வச்சிருந்தான்னு வந்து நியூஸ்ல பாத்தீங்களா டெல்லியில? சோ அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை கெடுதல் நினைக்கல, அந்த அப்பா வந்து அந்த பையனை கெட்டு போகணும்னு நினைக்கல, ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அவன் அதுக்கு திறமை இருக்கு, கேப்பபிள் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவனுக்கு அது வந்து எவ்வளவு ப்ரெஷர் ஆகி அப்பாவே துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான், வெட்டி கொண்டு அதுக்குள்ள ட்ரம்குள்ள வச்சிருந்திருக்கான். உங்களுக்கு புரியுதுங்களா? அதோட விளைவு இந்த போன் டிவின்ற சாத்தான்ட்டு இருந்து, இந்த பேய்கிட்ட இருந்து, இந்த போனுன்ற ஒரு பெரிய ராட்சசன் அரக்கன் இருந்து உங்க புள்ள குட்டிகளை காப்பாத்திக்கிறது உங்க பொறுப்பு. என் பையன் தங்கம், என் பையன் சூப்பர், 5 வயசுல 25 வயசு அதே சொல்ல மாட்டீங்க. என் பையனாட்டும் உண்டா? உங்க பையன் தப்பு பண்ணா தப்பு பண்ணான்னு உணர்ந்தீங்கன்னா தான் உங்க பையனை வழி நடத்த முடியும். அப்படியே யாரும் என் பிள்ளைய ஒன்றும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒளிச்சு 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 வச்சு அந்த தப்புகளை, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல ஒரு நாள் அந்த பேரண்ட்ஸ் ரத்த கண்ணீர் வடிச்சிருவாங்க. ஒரு நாள் அந்த குழந்தைனால தான் அவங்களுக்கு பெரிய துன்பம் வரும். அது வந்து அது இல்லை, அது பெருசு இல்லை. என் பிள்ளை சூப்பர், என் பிள்ளை நல்லவன் தான் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க தான் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் கொடுப்பாங்க. அது புரியாமே நிறைய பேர் அதை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் உட்காந்து திருத்தி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நான் முயற்சி பண்ணுவேன். ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா ஒரு தடவை 2 தடவை சொல்லுவேன், 3வது 4வதுக்கு அப்புறம் உங்க பையன் சூப்பர், நீங்க ரொம்ப நல்லவங்க, ஓகே, அவ்வளவுதான். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் எனர்ஜி இல்லை. இன்னொன்று, நம்மளோட ப்ராக்ரெசிவான ஒர்க்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. என் பிள்ளையா இருந்தாலும் நான் தப்புனா தப்புன்னு தான் சொல்வேன். நான் வந்து அது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இன்னொருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற யாருமே நல்ல குழந்தைங்களை வளர்க்கவே முடியாது. இவனாலே தப்பு பண்ணாலுமே சொல்லுவேன், கோச்சிட்டு போய் அழுவா, நீ அழுதாலும் தப்புதான், அப்புறம் வந்து சாரி கேட்டுருவா. அது 5 வயசு இங்க சொல்லலாம், 25 வயசு எப்படி சரி பண்ண முடியும்? அதனால குழந்தைங்க இந்த மருந்துகளை கரெக்டா உள்ளே ஒவ்வொரு தடவையும் எல்லாம் நான் ஒரு 10 மருந்து இருக்குன்னா அதுல 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோல உங்களுக்கு காமிச்சு எல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியும். இருக்கிற ஒவ்வொரு மருந்தா எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி அப்படி யாரும் ட்ரீட்மெண்ட் வரணும் தேவையில்லை. ஸ்பீச் ஆக்குபேஷனல் தெரப்பி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு நான் அகேன்ஸ்டும் இல்லை. வீட்டில் அப்பா அம்மா பண்ண முடியாது, சொல்லித்தர மாட்டீங்கன்னா அனுப்புங்கன்னு நான் சொல்கிறேன்.
அதில் சில விஷயங்களை மட்டும் கரெக்ட் பண்ண சொல்கிறேன். சில விஷயங்கள் மட்டும் மண்ணில் போதீங்க, பெட்ஷீட் சுற்றி அமக்காதீங்க, இதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் யார் வேணால் சொல்லலாம். ஒரு குழம்பு வச்சு தரீங்க, அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இதில் கரம் மசாலா இப்படி போடுங்கன்னு சொல்கிறதுலாம் காமன் திங். அதுக்கு நான் பயங்கர குக்காக இருக்கணும்னு தேவையில்லை, ரசித்து சாப்பிட தெரிஞ்சால் போதும். அதுக்கு நான் ஒரு தெரபிஸ்டாக இருக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹோம் வேலை உள்ளார மருந்தே இல்லை, நீங்கள் நான் சொல்கிறது சும்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரூஃப் தான் நான் க்யூர் பண்ண குழந்தைகள் போடுறேன், ப்ரூஃப் தான் அதுக்கு இருக்கிற மருந்துகள் பேர் போடுறேன், ப்ரூஃப் தான் இதெல்லாமே இது பண்ணுறேன். இது என்னை நம்பி உலகம் தெரியாமல் என்ன பண்ணால் என் குழந்தைய குணம் பண்ணிடுவோம் கடவுளே நான் வாழ்கிறதா சாகிறதான்னு இருக்காங்களே, அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோஸ். ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப ஜீனியஸா, நிறைய புத்தகங்கள் நிறைய சைட்ஸை கரைச்சி குடிச்சவங்களுக்கு கிடையாது. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா போய் தெரப்பி எடுங்க. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் எப்போ உங்களுக்கு அங்கே முடியலன்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்ன மருந்து சாப்பிடுங்க. என்கிட்ட நான் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி யாருக்கும் மருந்து தர மாட்டேன். நான் நிறைய தடவை என்ன பண்ணிடுவேன், மருந்து சாப்பிடுங்கணும், இல்லை நாங்கள் என் பையன் நல்லா தானே இருக்கானா, நல்லா தான் இருக்கானா, ஓகே உங்களுக்கு எப்போ கம்ப்ளைண்டாக தோணுதோ அப்போ கூட்டிகிட்டு வாங்க. அது பேரண்ட்ஸோட உரிமை, பேரண்ட்ஸோட முடிவு. நான் இல்லை நீ என்கிட்ட மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லவே மாட்டேன். நிறைய பேருக்கு அது திமிருன்னு தோணிடுது. அது திமிர் கிடையாது. ஒரு அப்பா அம்மா தான் முடிவெடுக்கணும், தன் குழந்தை குணமாகணுமா, இல்லை இதுக்கு மருந்து சாப்பிடணுமா, என் குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா, இல்லை என் குழந்தை நிம்மதியாக தூங்கினா போதும், ப்ரெஷர் ஆகி ஓவராக படித்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, என் குழந்தை விவசாயம் பண்ணால் போதும் நாங்கள் தான் முடிவு பண்ணோம், அப்பா அம்மா தான் முடிவு பண்ணோம். என் பையன் விவசாயம் பண்ணால் போதும் நான் நினைக்கிறேன், சரிங்களா? அவன் நினைக்கிறான், அதனால நான் அது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் என் பக்கத்தில் இருக்கவங்க நீ எப்படி பண்ணலாம், நீயே டாக்டர் உன் பையனை படிக்க வைக்காம இருக்கலாம், பையன் நீ படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க, நான் கேட்டுக்க மாட்டேன். அதே தான் ஆட்டிசம்க்கும். உங்களுக்கு உங்க குழந்தை குணமாகணும், சரியாகணும், இந்த சிச்சுவேஷன் மாறணும், இவன் ஸ்பெஷல் ஸ்கூல் போகக்கூடாதுன்னு நினைச்சீங்க, 5 வருஷம் வந்தீங்க, இன்னைக்கு அவன் சரியாயிட்டான். 5 மாசத்துல நான் சரியாகல, இங்க போனா காசு வேஸ்ட்னு கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், அப்ப ப்ரேயர் பண்ணிக்கலாம், வருத்தப்படணும். இதுக்கு மருந்து இல்லைன்றது அவங்க சொல்றது உண்மை இல்லைன்றது ப்ரூஃப் தான். இது மருந்து இருக்கு, உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, நீங்க 5 வருஷம் வெயிட் பண்ணீங்க. நீங்க உங்க குழந்தைய ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டுக்கிறீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் போடக்கூடாது, அவன் நார்மல் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துட்டு வந்தா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சோம். இப்ப பாருங்க இது அதுக்கு மேல ஸ்கூல்ல ஜீனியஸ். அவனுக்கு மார்க் நான் மிஸ்டேக்கே சொன்னேன், மார்க்கே எடுக்க வேண்டாம், அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு தான் போறான். பேரண்ட்ஸ்க்கு இந்த கைத்தட்டல். பேரண்ட்ஸ் உங்களோட அந்த எண்ணம் இருந்ததுல ஸ்பெஷல் ஸ்கூல் போக கூடாது, அதனால தான் நீங்க தேடி என்ன கண்டுபிடிச்சீங்க. என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவங்க ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறான், ஃபர்ஸ்ட் பி மேடம். அவங்க முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் அவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்களும் செங்கல்பட்டு தான். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பையனும் தம்பி மாதிரி நான் வெர்பல் எல்லாம் இருந்தான். திடீர்னு கொஞ்சம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு பேச ஆரம்பிச்சான். அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு தடவை போய் மேடத்தை பாருங்கன்னதும், அப்புறம் சரி அந்த குழந்தைய வந்துட்டான், நம்ம குழந்தையும் சரியாவான் அப்படின்னு அவங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் மேடம் நாங்க. அப்போ இவன் குணமானதுல பாதி கிரெடிட் அந்த அம்மாக்கு, கை காமிச்ச அம்மாக்கு, மீதி கிரெடிட் எனக்கு. அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்களோட. நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஏ படிக்கிறான், ஃபர்ஸ்ட் பி படிக்கிறான். சூப்பர். ஆனா நீங்க அந்த நன்றி மறவாம இருக்கீங்க, அவங்களை இன்னைக்கு நினைச்சு தேங்க் பண்றீங்கல்ல, நீங்களும் அப்ப டிசர்வ் பண்றீங்க உங்க குழந்தை கியூர் ஆகிறது. ஸோ இன்னைக்கு இதை பார்த்து நிறைய பேர் என் குழந்தை எதிர்காலமே முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கையின் விதை ஒரு தாய் விதைச்சிருக்காங்க. அவங்களோட குழந்தை மாதிரி உங்க குழந்தையும் குணமாயி நார்மல் லைஃப்க்கு வருவான்ற நம்பிக்கையோட நீங்க வாழணும். தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பல பேர் பிரிஞ்சிடுறாங்க, பல ஒய்ஃப் விட்டுட்டு போயிடுறாங்க, பல ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க, பல பேர் அந்த குழந்தைய விட்டுறாங்க. ஆனால் தயவு செஞ்சு 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய குணம் பண்ணி இந்த அப்பா அம்மான்ற பேருக்கு தகுதியாக உங்களை ஆக்கிக்கோங்க தான் நான் கேட்டுக்கிறேன். இதில் அப்பா விட்டுட்டு போகிறது, அம்மா விட்டு போகிறது தாண்டி இங்கே ஒரு குடும்பமே வரும், தாத்தா பாட்டி, அந்த ஊர் தான் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் அவனோட கல்யாணத்துக்கு வருவேன், ஊனல் ஃபங்க்ஷன்லாம் வர முடியாது. நிச்சயமா நிச்சயமா நீங்களும் அவனோட பிள்ளைகளை தூக்கிட்டு நான் கிளாஸ் மிஸ்டே சொல்லுவேன், எல்லாமே டாக்டர் காரக்குடி டாக்டர் அவங்க தான் குழந்தைங்க உருவாக்கினாங்க. அதே மாதிரி நீங்களும் இப்போ உருவாக்கிட்டீங்க. அவன் ஆரம்பத்துல எதுவுமே தெரியாத இருந்தான், குழந்தை இப்ப நல்லா ஆயிட்டான். அதுக்கதான் டாக்டர் நீங்க தான். நானே அடிக்கடி நன்றி நன்றி கடவுளுக்கு நன்றி. அவங்களே சொன்னாங்க 2 நாளைக்கு பில்லியன். சூப்பர் பிரில்லியன் தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் புத்திசாலி குழந்தைங்க தான். நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை ஒரு சின்ன தவறு அறியாமையில பண்ணும் பொழுது அதை திருத்தி தலையெழுத்தை திருத்தி எழுதுபவளும் அன்னையே.
இப்போ உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ கில்ட்டோ இல்லைல்ல, ஆரம்பத்துல எவ்வளோ ஒரு கவலை இருந்திருக்கும். ஸோ அம்மா குற்ற உணர்ச்சியோ கில்ட்லயோ இல்லாம இருக்கணும், ஐயோ நம்ம பிள்ளைய நம்மளே இப்படி பண்ணிட்டுமே நொந்துக்காம இருக்கணும்னு சொன்னா கரெக்டா உள்ளார மருந்து கொடுத்து குணம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.